இது யாருமே விருப்பப்பட்டு நடக்கல. திரு விஜய் அவர்களும் இதுல உடன்பாடு இல்லை. அவரும் நிச்சயமா இதுக்கு மனவேதனைப்பட்டிருப்பாரு. அவரோட நிலைமை நமக்கு புரியுது. அந்த இடத்துல நீங்க களத்துல செயல்பட வேண்டியது யாருமே செயல்படல. ஒரு அரசாங்கம் அங்க செயல்படுது. காவல்துறை ஆக்டிவா அங்க செயல்படுறாங்கன்னும் போது நீங்க குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல. அதை நீங்க விமர்சனம் பண்ணாம இருக்கு. அந்த இடத்துல எல்லா கட்சிகளும் எதிர்கட்சியில இருந்து எல்லா கட்சிகளும் அங்க ஆக்டிவா இருக்காங்க. இந்த கட்சி தொண்டர்கள் நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நடந்த நடவடிக்கைகளை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இவங்க அங்க பெருசா சதி நடந்ததுன்னு சொல்றது தான் நமக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது, வேதனை ஏற்படுத்துது. இப்பவும் பாத்தீங்கன்னா இது சிபிஐக்கு போயிருக்கு. அது ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டமா அவங்க கொண்டாடுறது எனக்கு புரியவே இல்லை. இன்னொரு உருட்டுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பி நாங்க அந்த குடும்பங்களை தத்து எடுக்கிறோம் 5000 ரூபாய் கொடுக்கணும். அது இவரோட சொந்த பணம் கிடையாது. ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்குறாங்க. அவர் இன்னைக்கு இருக்கிறாரு, கொடுப்பாரு. இதுல விஜய் அவர்களோட எங்கேயுமே கிடையாது. அதை கூட அவர் சொல்ல மாட்டேன். நான் தான் கொடுக்கணும், நான் தான் தத்து எடுக்கணும், நீங்க ஏன் பண்றீங்கன்னு அவர் கேட்க மாட்டேன்றாரு. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அவர் வாயை திறக்க மாட்டாரு. திருப்பி பாத்தீங்கன்னா சிஎம் நோக்கி என்ன கேட்கிறாரு, நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணீங்க, என் ரசிகர்கள் எதுவுமே பண்ணாதீங்க, என் தொண்டர்கள் எதுவும் பண்ணாது. இன்னும் அந்த ரசிகர்கள் அரசியல் படுத்தாம இவருக்கும் அந்த அரசியல் புரிதல் இல்லாம களத்தையும் குழப்பி மக்களையும் குழப்புறது. கரூர் சம்பவம், இந்த சம்பவத்தினுடைய நிலைப்பாடு அப்படின்றது விஜய் மேல ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்திருக்கு. நீங்க ஒரு விஜய்க்கு தொடர்ச்சியான ஆதரவு கொடுத்துருக்கீங்க. விஜய் அரசியலுக்கு வரும்போது ஆதரவு அப்படின்றது உங்க பக்கத்துல இருந்து வந்திருக்கு. இப்போ இந்த சம்பவத்துல விஜயோட நிலைப்பாடு என்னவா இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, இப்போ ஒரு புதிய அரசியல் கட்சி ஒரு சம்பவம் நடக்குது. இது யாருமே விருப்பப்பட்டு நடக்கல. திரு விஜய் அவர்களும் இதுல உடன்பாடு இல்லை. அவரும் நிச்சயமா இதுக்கு மனவேதனைப்பட்டிருப்பாரு. அவரோட நிலைமை நமக்கு புரியுது. அந்த இடத்துல நீங்க களத்துல செயல்பட வேண்டியது யாருமே செயல்படல. ஒரு அரசாங்கம் அங்க செயல்படுது. காவல்துறை ஆக்டிவா அங்க செயல்படுறாங்கன்னும் போது நீங்க குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல. அதை நீங்க விமர்சனம் பண்ணாம இருக்கணும். அதுதான் ஒரு நீங்க ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதியா பார்க்கணும். முதிர்ச்சி அடைஞ்ச அரசியல் கட்சியா நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல எல்லா கட்சிகளும் எதிர்கட்சியில இருந்து எல்லா கட்சிகளும் அங்க ஆக்டிவா இருக்காங்க. இந்த கட்சி தொண்டர்கள் நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டீங்க. தலைவர் வரலன்னா பரவாயில்ல, மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அந்த இடத்துல இருக்க வேணாம், அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க களத்தை விட்டு வெளில போயிட்டீங்க. அந்த மக்களை ரெஸ்கியூ பண்றது கூட ஆட்கள் கிடையாது. சரி, நீங்க அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. குவிகளால இருக்கு. அந்த மக்கள் உங்களை நம்பி தான் வந்தாங்க. நீங்க அழைச்சதன் பேர்ல தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட நீங்க சொல்லல. சரி, அதை கூட நம்ம விட்டுரும். அதுக்கப்புறம் நடந்த நடவடிக்கைகளை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இவங்க அங்க பெருசா சதி நடந்ததுன்னு சொல்றது தான் நமக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது, வேதனை ஏற்படுத்துது. நீங்க ஒரு விஷயத்தை களத்தை விட்டே நீங்க போயிட்டீங்க. நீங்க எதுவுமே அங்க செய்யவே இல்லை. இதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கும் இல்லை. அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லை. ஆனா குற்றம் சொல்றதுக்கு மட்டும் நீங்க வரீங்க. ஏன் இதை நம்ம திருப்பி சொல்றோம்னா, பின்னாடி இருக்கலாம் இளைஞர்கள். உங்களுக்கே அரசியல் புரிதல் இல்லைன்னா அந்த இளைஞர்களுக்கு எந்த விதமான அரசியல் புரிதலுமே கிடையாது. அவங்க யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்கன்னு பாத்தீங்க. ஆம்புலன்ஸ் வந்தது, அந்த ஆம்புலன்ஸ் வழிமறிச்சவருக்கு ஒருத்தர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறாங்க. ஏன்னா நீங்க சொல்றது தான். இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத அப்பாவிகள். நீங்க கத்தி மாதிரி தான். கத்தியை நீங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அதே நீங்க மாத்தி வேற எதுனா பயன்படுத்தினா அது நமக்கே கேடா அமையும்ன்றதான் நம்ம திருப்பி சொல்ல வேண்டியிருக்கோம். இப்போ பல்வேறு ஊடகங்களை நம்ம சந்திச்சு பேசுறது காரணமே என்னன்னா, இப்பயாவது இந்த அரசியல் இளைஞர்கள் அரசியல் படுத்துங்க, உண்மையை பேசுங்க. இப்ப பாதிக்கப்பட்ட அந்த மதியழகனோட மனைவி கிட்டே இவங்க தப்பா சொல்லி கொடுத்தாங்க. உள்ள ஸ்ப்ரே அடிச்சாங்க, எங்கேயோ இறந்து போனவங்களை எடுத்து பாடியை உள்ள போட்டாங்க, கத்தியால குத்துனாங்க. அந்த மாதிரிலாம் உண்மைக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க சிபிஐ போயிருக்காங்க. இதெல்லாம் சிபிஐல அவங்க ப்ரூவ் பண்ணணும். சும்மா நீங்க வெறுமனே பொய் பேசிட்டு களத்தை விட்டு நகர முடியாது. ஸோ இதெல்லாம் தாவேக்காவுக்கு பெரிய சிக்கலாகிறது இப்போ கூட அவங்க உணர்ந்துக்காம இப்பவும் பார்த்தீங்கன்னா இது சிபிஐக்கு போயிருக்கு. அது ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டமா அவங்க கொண்டாடுறது எனக்கு புரியவே இல்லை. இன்னமும் அந்த மக்கள் கஷ்டத்தில் தாங்க, துயரில் தாங்க. இவங்க அறிவிச்ச அந்த தொகை இன்னும் போய் சேரல. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு உருட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் அந்த குடும்பங்களை தத்து எடுக்கிறோம் 5000 ரூபாய் கொடுக்கணும். அது இவரோட சொந்த பணம் கிடையாது. ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்குறாங்க. அவர் இன்னைக்கு இருக்கிறாரு, கொடுப்பாரு. 3 மாசம் கொடுத்துட்டு அவர் நிறுத்தினாலும் யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவரோட தனிப்பட்ட உரிமை, அவரோட நிதிநிலை அன்னைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இல்லையா, இன்னொரு கருப்பு பணத்தை கூட ஒரு வெள்ளை பணமா மாற்றத்துக்கான முயற்சிகள் பண்ணலாம். இதுல விஜய் அவர்களோட எங்கேயுமே கிடையாது. அதை கூட அவர் சொல்ல மாட்டேன். நான் தான் கொடுக்கணும், நான் தான் தத்து எடுக்கணும், நீங்க ஏன் பண்றீங்கன்னு அவர் கேட்க மாட்டேன்றாரு. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அவர் வாயை திறக்க மாட்டாரு. திருப்பி பாத்தீங்கன்னா சிஎம் நோக்கி என்ன கேட்கிறாரு, நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணீங்க, என் ரசிகர்கள் எதுவுமே பண்ணாதீங்க, என் தொண்டர்கள் எதுவும் பண்ணாது. இன்னும் அந்த ரசிகர்கள் அரசியல் படுத்தாமல் இவருக்கும் அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் களத்தையும் குழப்பி மக்களையும் குழப்புறது வேதனை அளிக்கும்.